தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு இங்கிலாந்து வாழ் தமிழர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். அடுத்த தலைமுறை தமிழர்கள் நம்மை விட அதிக உயரத்தில் இருக்கணும். அதே சமயம் சக தமிழர்களையும் வளர்த்து விடணும். உங்களுடைய பிஸியான வாழ்க்கையை கடந்து ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு வாங்க. உங்களால் முடிஞ்சதை தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இங்கே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அவங்களுக்கும் உலக கதவுகளை திறந்து விடுங்க. தமிழர்களுடைய வரலாற்றை பண்பாட்டை வெளிக்காட்ட கீழடியை தொடர்ந்து பொருணை அருங்காட்சியகம், கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம்னு அமைச்சிக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டில். நம்ம குழந்தைங்களுக்கு அதையெல்லாம் சுற்றி காண்பிச்சு நம்முடைய வரலாற்றை எடுத்து சொல்லுங்க. பழம்பெருமையை மட்டும் எடுத்து சொல்லாமல் நம்ம எவ்வளவு வழிகளை வேதனைகளையும் கடந்து இன்னைக்கு தலை நிமிர்ந்து இருக்கிறோம் என்பதையும் சொல்லிக் கொடுங்க. இதையெல்லாம் நான் சொல்ல காரணம், எப்பவும் தமிழர்களுக்குள்ள ஒற்றுமை நிலவணும். இந்த இனம் எப்பவும் முன்னேற்ற பாதையில் மட்டும்தான் பயணிக்கணும். அயலக தமிழர் நல வாரியத்தின் ஏற்பாட்டில் மாபெரும் தமிழ் கனவு 2025 என்கின்ற மாநாடு கடந்த சனிக்கிழமை லண்டன் பெனின்சுலா ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த இனத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போய் சேர்க்க என்னவெல்லாம் புதிய திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் சிந்தித்து ஒவ்வொரு நாளும் மக்களோடு மக்களாக உங்களில் ஒருவனாக பயணிக்கும் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் இந்த வருகை நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெருமையை சேர்த்திருக்கிறது. மேற்படி மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் புலம்பெயர் தமிழர்களிடம் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளார். இந்த ஆண்டு மட்டும் இந்த விழாவுக்கு 62 நாடுகளில் இருந்து தமிழர்கள் சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. அயலக தமிழர் நல வாரியம் அயலக தமிழர்களுக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன், புலம்பெயர் தமிழர் அமைப்புகளுக்கு சுழல் நிதி, தமிழ்நாட்டுக்கு வெளியே வாழ்கிற தமிழர்களுக்கு இன்சூரன்ஸ், இப்படி ஏராளமான திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா ஓடோடி வந்து உதவுறோம். இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான திட்டம்தான் நம்மை பொறுத்த வரைக்கும் வாழ்வதும் வளர்வதும் தமிழும் தமிழ் இனவுமாய் இருக்கணும். தமிழர்கள் உலகத்துக்கானவர்கள், யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொன்னவங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னவங்க, இந்த பெருமையை அடையாளத்தை நம்மோட செயல்களால் நிலைநாட்டணும். சாதி, மதம், ஏழை, பணக்காரன் போன்ற வேறுபாடுகள் நம்மை பிரிக்கிறதோட நம்ம இனத்தையும் வளர விடாது. நம்ம எதுவெல்லாம் பிரிக்குமோ அதையெல்லாம் மறக்கணும். எதுவெல்லாம் நம்ம நினைக்குமோ அதையெல்லாம் நான் நினைக்கணும். எனவே தமிழ் என்ற பேரில் வளர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய அடையாளத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது. அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வாங்க. உங்களுக்காக உங்க சகோதரனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அங்கே இருப்பாங்க. மங்கள இசையுடன் ஆரம்பமாகிய குறித்த நிகழ்வில் தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையிலான கலை கலாசார நிகழ்வுகளும் நடைபெற்றன. அத்துடன் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த புலம்பெயர் தமிழர்களுடன் மு.க.ஸ்டாலின் ஒளிப்படங்களையும் எடுத்துக் கொண்டார். சுமார் 700க்கும் மேற்பட்ட புலம்பெயர் தமிழர்கள் கலந்து கொண்டிருந்த குறித்த நிகழ்வில் முதல்வரின் துணைவியார் துர்கா ஸ்டாலின், தமிழக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, அயலக தமிழர் நல வாரியத்தின் தலைவர் கார்த்திகேய சிவசேனாதிபதி, அயலக தமிழர் நல வாரிய உறுப்பினர்கள் ராம், புகழ்காந்தி, முகமது ஃபைசர் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் தமிழக அரசின் சார்பில் உயர் அலுவலர்கள் மற்றும் ரைஸ் UKN யூரோப் அமைப்பின் நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. லண்டனில் இன்று அயலக தமிழர்கள் மற்றும் இலங்கை வாழ் அன்பு சொந்தங்கள், தொப்புள் கொடி உறவுகளான நம்முடைய சொந்தங்களை அழைத்து ஏறத்தாழ 700 பேருக்கு மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்ட ஒரு மாபெரும் விழாவில் அனைவருடன் அமர்ந்து புகைப்படம் எடுத்து அளவலாவி மகிழ்ச்சியை தெரிவித்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இன்று நம்முடைய முதல்வர் ரொம்ப ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், பலரும் பலவாறு பேசிக்கொண்டு இருந்த நிலையில் இலங்கையை சேர்ந்த தமிழ் மக்கள் நிறைய இங்கே கலந்து கொண்டு அவர்களுடைய அன்பை
நம்முடைய முதல்வரை நோக்கி செலுத்திய வண்ணம் இருந்தனர். அவர்களுக்கும் அயலக நல வாரியத்தினுடைய உறுப்பினர் என்ற ஒரு அடிப்படையில் நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன்.